வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம எடுத்திருப்போம். அது ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். ஆனால் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ, சேர்க்கக்கூடாத உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் போதோ அதில் தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்? தயிரை நம்ம சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா? தயிரோடு நம்ம சேர்க்கக்கூடாத உணவுகள்லாம் என்னென்ன? அப்படி சேர்த்துட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்? அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடலாம்? தயிரை எந்தெந்த ஆரோக்கிய முறைப்படி நம்ம எடுத்துக்கலாம், எந்த நேரங்களில் சாப்பிட்றது நல்லது அப்படின்ற அனைத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களுமே நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களுமே குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிட அப்போ தான் நமக்கு அந்த தயிர் சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்ப ஆரோக்கியம். ஸோ எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சளி இருமல் தொந்தரவுகள் நமக்கு அதிகமாகிடும். இருந்துச்சு அப்படின்னா அதிகமாகிடும். இல்லைனா புதுசாக நமக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆஸ்துமா, மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இன்னும் அதிகமாகிடும். இரவு நேரங்களில் எப்படி நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது, அதே போல் வெறும் வயிற்றில் காலையில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வெறும் வயிற்றில் காலையில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். அப்படியும் நம்ம கவனத்தோடு இருக்கணும். அதனால காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி எல்லாம் எடுத்துக்கோங்க. தயிரை சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு இதெல்லாமே அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தயிரை சுவைக்காக சாப்பிட போய் அது நமக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் 1% கூட நமக்கு நன்மை கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. தயிரை எப்போதுமே நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அதை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதம் கெட்டு போயிடும். ஸோ அந்த ஈரப்பதமும் கெட்டு போயிடும், தயிரோட இயற்கையான சுவையும் போயிடும். அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும். நல்ல பாக்டீரியாக்கள் தான் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். ஸோ இப்போ நம்ம தயிரை சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்பும் இழந்து போயிடும், சுவையும் போயிடும், அதோட நீர் சத்தும் தன்மையும் போயிடும், அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் போயிடும். அதனால் அது உங்களுக்கு டேஸ்ட்டே கொடுக்காது. நீங்கள் வேறு விதமான டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு தயிரோடைய ஒட்டுமொத்த ஆற்றலுமே நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் தயிரை நம்ம சூடுபடுத்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தாளித்து சாப்பிட்றதெல்லாம் கூடாது. வேணும்னா நம்ம தயிரை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். உறைந்த தயிரை நம்ம அப்படியே சாப்பிடலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நம்ம குடிக்கலாம். அது தலைச்சூடு, உடல் வலி, உடல் இதெல்லாமே நமக்கு அதாவது உடல் சார்ந்த உடல் உஷ்ணம், இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு அதை சரி பண்ணிடும். மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும். அதாவது நம்ம எப்போதுமே உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை தான் எடுத்துக்கொள்ளணும். உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம மண் சட்டியில் தயிரை உரைய வச்சும் எடுத்துக்கலாம். மண் சட்டியில் உரைய வச்ச தயிர் இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்ம தயிர் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தயிர் நம்மளுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும். அதனால இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடாதீங்க, காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடாதீங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் தயிர் தினமும் எடுத்துக்குவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் நீங்கள் தொடர்ந்து தினமும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்திடும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தயிர் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் சேரும் ரத்த குழாய்களில். அதனால தேவையில்லாத கொழுப்புகளுடைய அடைப்பு ஏற்படும். அதனால சர்க்கரை நோய், பிபி ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டு இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. இதனால ரத்த ஓட்டம் சீராக இதயத்துக்கு போகாது. இதய துடிப்பும் சீராக இருக்காததால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். அதனால தயிரை நம்ம தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுறது தவிர்த்துக்கோங்க. அப்படின்னா எத்தனை நாட்கள் நம்ம தயிர் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அதுவும்
தினமும் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடணும். அந்த ஒருவேளை வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஆரோக்கியம். தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நமக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைதா, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்ற பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த கலவை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால் தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் சேர்ந்த அந்த கலவை, அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, இதெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பு நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகள்லாம் நமது உடல்ல வந்து ஏற்படும் அப்படின்னு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடுமையான தோல் சார்ந்த பிரச்சனைகள், தோல் அலர்ச்சி நோய் நமக்கு வந்து ஏற்படும். அதனால நம்ம தயிரையும் வெங்காயத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடல் சூடு நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தயிரையும் மாம்பழத்தையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெங்காயம் போலவே மாம்பழமும் நம்மளுடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது தான். இப்போ நம்ம சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தயிரையும் மாம்பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடிய கலவை வந்து நமக்கு எப்போதுமே தீமைகளை தான் கொடுக்கும். டேஸ்டாக இருக்குது அப்படின்றதுக்காக சாப்பிட போய் இது நம்மளுடைய உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிச்சிடும். தொடர்ந்து தோல் சம்பந்தமான நோய்களை வந்து நமக்கு ஏற்படுத்திடும். ஸ்கின் டிசீஸ் ஏற்படும். உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே தடைபட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு செரிமானம் நல்லா நடக்காது, தூக்கமாக வரும், நம்ம டயர்டாக ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தை போலவே நம்ம மாம்பழத்தையும் தயிர் கூட வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன், அதாவது இந்த புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது, இதுவும் வந்து விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமக்கு உடல்ல பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. தயிரோட நீங்க மீன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிற்று தொடர்பான உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்களும் உங்களுக்கு ஏற்படலாம். பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்று நம்ம அன்றைய நாளில் பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தயிர் எடுத்துக்கலாம். இரண்டையுமே சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா இது இரண்டுமே எடுத்துக்கொள்வதற்கான கால இடைவெளி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். பால் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பல மணி நேரம் கழிச்சு தான் தயிர் எடுத்துக்கணும். ஏன்னா பால் வந்து செரிமானம் ஈஸியாக ஆகாது, ஆனால் தயிர் வந்து செரிமானம் ஈஸியாக ஆகிடும். இது ரெண்டுமே ஒன்றா செரிமானம் ஆகும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். பால் மற்றும் தயிர் மாடுகள் வந்து பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும்ன்றதை கவனத்தோடு இருங்க. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இறுதியில் நமக்கு வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால நீங்கள் உளுத்தம் பருப்பால் செஞ்சிடக்கூடிய மற்ற உணவுகளையோ தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை நீங்கள் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ ஆயில் ஃபுட்ஸோட தயிரை சேர்க்கக்கூடாது. ஸோ நமக்கு இந்த ஆயில் ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்ட உடனே தயிரை நம்ம எடுத்துக்குவோம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடுவோம். அது மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடும்போது அது நமக்கு செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் செரிமானமாகக்கூடிய அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம விரைவில் சோர்வடைய வச்சிரும். இதனால தான் நம்ம ஏதாவது மில்க் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ், இந்த பால் மற்றும் பால் பொருட்கள் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது எண்ணெய் பொருட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு லஸ்ஸி போன்ற பானங்கள்லாம் குடிக்கும்போது வெகு விரைவில் நமக்கு தூக்கம் வருவதற்கான காரணம் கூட இதுதான். சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும். செரிமானமாகக்கூடிய டைம் வரைக்குமே சோறு வாங்குறப்போ நமக்கு உடல் வந்து பலவீனமும் வந்து ஏற்படலாம். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்படலாம். அதனால் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் தயிரோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் குறிப்பாக சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதில் தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அதனால் கவனத்தோட தயிரை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.